Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பெறான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீ தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின் காட்சியை நான் கண்டேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். இயல் 1 உயிருள்ள வார்த்தை 2-5 மற்றும் 24-28. யோயாக்கின் அரசன் நாடு கடத்தப்பட்ட 5ஆம் ஆண்டு கல்தேயர் நாட்டின் கோபார் ஆற்றோரம் பூசு என்ற குருவின் மகன் எசேக்கியேலுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அங்கே ஆண்டவரின் கைவன்மை
அவர் மேல் இருந்தது. நான் உற்று பார்க்கையில் வடக்கிலிருந்து புயல் காற்று விரைந்து வந்தது. மின்னலடிக்கும் பெரும் மேகத்தையும் அதனை சுற்றி சுடர்விடும் தீ பிழம்பையும் அத்தீ பிழம்பினுள் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன். அதன் நடுவினின்று 4 உயிரினங்கள் வடிவம் தோன்றியது. அவற்றின் தோற்றம் மனித சாயலுக்கு ஒப்பாயிருந்தது. அவை செல்லும்போது அவற்றின் இறக்கைகள் எழுப்பிய குரல் ஒலியை கேட்டேன். அது பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போன்றும் எல்லாம் வல்லவரின் குரலொலி போன்றும் இருந்தது. அவை இயங்கும்போது ஏற்படும் இரைச்சலின் ஒளி ஓர் போர்ப்படையின் இரைச்சலை ஒத்த ஆரவாரமாக இருந்தது. அவை நின்றபோது தங்கள் இறக்கைகளை இறக்கி கொண்டன. அவை தங்கள் இறக்கைகளை இறக்கி நின்றபோது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீதிருந்து குரலொலி ஒன்று கேட்டது. அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீது நீல மாணிக்கக்கல் தோற்றமுடைய ஓர் அரியணை போன்ற ஒன்று தெரிந்தது. அந்த அரியணையின் மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஓர் உருவம் தெரிந்தது. அவரது இடைக்கு மேற்புறம் சுற்றிலும் பளபளக்கும் வெண்கலம் போன்றும் நெருப்பு சூழ்ந்திருப்பது போன்றும் இருக்க நான் கண்டேன். அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாயும் இருக்க கண்டேன். சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்றும் தோன்றியது. இது ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின் காட்சி. இதை நான் பார்த்ததும் முகம் குப்பர விழுந்தேன். அப்போது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள். உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உலகின் அரசர்களே எல்லா மக்களினங்களே தலைவர்களே உலகின் ஆட்சியாளர்களே இளைஞரே கன்னியரே முதியோரே மற்றும் சிறியோரே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது.
அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுற செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரவேல் மக்களும் அவரை போற்றுவார்கள். வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 17 இறை வார்த்தைகள் 22 முதல் 27 வரை. அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைவார்கள். அவர்கள் கப்பர்நாவுக்கு வந்தபோது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டிற்குள் வந்த பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்வுலக அரசுகள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள்? தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார். மற்றவரிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல. ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு. முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய சூழலில் அதிகமான ஆலயங்கள் இருக்கின்றது என்றால் அது புனித அந்தோணியாருக்கு தான். அதிகமான பக்தி முயற்சிகளும் அந்தோணியாருக்கு தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். எனவே இன்றைய நாள் நற்செய்தி வாசகத்தை வாசித்த போது அந்தோணியாருடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வுதான் என் நினைவிற்கு வந்தது. புனித அந்தோணியார் பல இடங்களுக்கும் சென்று நற்செய்தி பணியை செய்து கொண்டே இருந்தார். அவ்வாறு இருக்கும்போது அவருடைய அந்த இறை வார்த்தை பணிக்கு செவி கொடுத்தவர்களும் இருக்கின்றார்கள். அதே வேளையில் அவருடைய அந்த பணியை இகழ்ந்து பேசியவர்களும் இருக்கின்றார்கள்.
இவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு முறை அந்தோனியார் மீன்களுக்கும் மறையுறை வைத்து கொண்டிருந்தாராம். அவ்வாறு வைக்கும்போது அவர் கூறிய அந்த வார்த்தைகள், மீன்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் உங்களுள் ஒருவர் யோனாவை தன்னுடைய வயிற்றில் தாங்கி இருக்கின்றார் என்று கூறினாராம். அதே வேளையில் மீன்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் உங்களுள் இருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5000க்கும் அதிகமானோரின் பசியை போக்குவதற்கு தங்களையே தியாகம் செய்திருக்கின்றீர்கள் என்று கூறினாராம். மீன்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரி செலுத்துவதற்கு உங்களுள் ஒருவர் நாணயத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றீர் என்று கூறினாராம். ஆம் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, அந்த பகுதிதான் இன்று நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் 2வது பகுதியை நாம் பார்க்கும்போது 5 அறிவு ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கடல்வாழ் உயிரினங்களும் ஆண்டவருடைய கரத்தில் ஒரு கருவியாக செயல்பட்டுகின்றது. ஆம், அந்த 5 அறிவு உயிரினங்களும் ஆண்டவருடைய கரத்தில் ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஒரு கருவியாக செயல்பட்டு கொண்டிருந்தது என்றால், அந்த 5 உயிரினங்களையும் விட ஆண்டவர் அதிகமாக அன்பு செய்த மனிதர்களாகிய நீங்களும் நானும் அவருடைய திட்டத்திற்கு எவ்வளவு தூரம் நம்மை அர்ப்பணித்து அந்த திட்டத்திற்காக நம்மையே கையளித்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை குறித்து சிந்தித்து பார்க்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கும்போது இறைவாக்கினர் எசேக்கியேல் ஆண்டவருடைய அழைப்பை பெறுகின்றார். அந்த அழைப்பை எவ்வாறு பெறுகின்றார் என்று பார்த்தோம் என்றால், காட்சியின் வழியாக பெறுகின்றார். காட்சியின் வழியாக இது ஆண்டவருடைய அழைப்பு என்று அவர் உணர்ந்து அந்த அழைப்பை பெறுவதற்கு அடிப்படையாக இருந்தது அவர் ஆண்டவரோடு இணைந்திருந்த அந்த நிலைதான். ஆண்டவரோடு இணைந்திருந்ததனால்தான் அவரால் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடிந்தது. அந்த காட்சியிலும் ஆண்டவரை அறிந்து அவருடைய அழைப்பை ஏற்று ஆண்டோடைய திட்டத்திற்கு தன்னை ஒரு கருவியாக பயன்படுத்த அர்ப்பணிக்க முடிந்தது. இன்றைய நற்செய்தியில் 2வது பகுதியில் நாம் ஏற்கனவே பார்த்தோம், அந்த மீன்களும் ஆண்டவருடைய திட்டத்திற்கு தங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தியது. அதே வேளையில் முதல் பகுதியை நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் தன்னுடைய இறப்பை, பாடுகளை, உயிர்ப்பை 2ஆம் முறை அறிவிக்கின்றார். இவ்வாறு தன்னுடைய பாடுகளையும் இறப்பையும் உயிர்ப்பையும் 2ஆம் முறை அறிவித்தாலும் அவரோடு உடனிருந்த அந்த சீடர்களால் அவருடைய அந்த பாடுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்கள் ஆண்டவரோடு இருந்தார்கள், ஆண்டவரை அறியாத நிலையில் இருந்தார்கள், அவருடைய வார்த்தைகளை உணராத நிலையில் இருந்தார்கள். எனவே அவருடைய அந்த வாழ்க்கை திட்டத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆம் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று நீங்களும் நானும் ஆண்டவரை முழுவதுமாக அறிந்திருக்கின்றோமா? ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் நாம் நற்கருணையின் வடிவில் அந்த ஆண்டவரை பெற்று கொண்டிருக்கின்றோம். அந்த ஆண்டவர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நமக்குள் வாழக்கூடிய அந்த இறைவனை அறிந்து உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அந்த சீடர்கள் எவ்வாறு அந்த ஆண்டவரோடு உடன் இருந்தார்களோ அவ்வாறுதான் இன்று நாமும் வெறுமனே அந்த உடல் ரீதியாக ஆண்டவரோடு இணைந்த நிலையில் வாழ்கின்றோம் என்று கூறக்கூடிய அந்த நிலையில் தான் இருக்கின்றோம். நாம் அந்த நிலையிலிருந்து கடந்து வர இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். வெறும் ஆண்டவரோடு இருக்கின்றோம் என்ற நிலையில் இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அறிந்தவர்களாகவும் அதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டவர்களாகவும் அதை தங்கள் வாழ்வில் செயல்படுத்துபவர்களாகவும் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்து நம் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து அவருடைய திட்டத்தில் நாமும் ஒரு கருவிகளாக செயல்பட தேவையான ஆற்றலை தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுவோம். அந்த இறைவன் நமக்கு தேவையான அந்த ஆற்றலை நிறைவாக கொடுத்து அவருடைய திட்டத்தில் நாமும் ஒரு கருவிகளாக நம்மையும் பயன்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்களது மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்து உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை திட்டத்திற்கு கருவிகளாக செயல்பட சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.